அதிரடி அப்ரோச் மூலமாக போன சீசனோட ஃபைனல் வரைக்கும் வந்த டீம் தான் எஸ்ஆர்ஹெச். இந்த சீசனில் அந்த அதிரடி அப்ரோச்சோட ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்தளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கல. ட்ரிக்கி ட்ராக்ஸ் நிறைய இருக்குது. போன சீசனில் நிறைய 200+ ட்ராக் வந்தால் கூட இந்த சீசனில் அப்படி இல்லை. 200ன்னு சில ஸ்கோர் வருது, ரொம்ப டச் அண்ட் கோவாக தான் போகுது. அதெல்லாம் சன்ரைசர்ஸ் சக்ஸஸ் பண்ணலை. லேட்டர் பேஸில் இன்னுமே ட்ராக்ஸ் எல்லாம் டவுன் ஆகும், டயர்ட் ஆகும். அந்த இடத்துல சன்ரைசர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி இப்பயே வருது. டாப் ஹெவி டீம். இன்னொரு பக்கம் டாப் ஹெவி டீமாக இருந்தால் கூட டாப் ஆர்டர் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாங்க, பேக் எண்டில் ஹிட் பண்ணுறாங்க, ஓரளவுக்கு பர்ஃபெக்ட் அப்ரோச்சை கொடுக்குற குஜராத் டைட்டன்ஸ் இன்னைக்கு போட்டியில் இந்த ரெண்டு டீம் கிடையாது. 19வது போட்டி IPL 2025 அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அட்டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. X11 சூப்பராக இருக்குது, ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டாக இருக்குது, ரெகுலராக ஃப்ரீ கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. ப்ராக்டிஸ் பேஸில் விளையாடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. லீடர் போர்டு, சீரிஸ் லீடர் போர்டு, இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு ரெண்டுமே இருக்கிறதுனால சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. X11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. April 6 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 80 போட்டி, 33 பேட் ஃபர்ஸ்ட், 45 சேசிங்கு அண்ட் ஆவரேஜ் 164. இது ஓவரால். பட் லாஸ்ட் 4 இயர்ஸில் ஆவரேஜ் 195 அப்படின்னு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பெல்டராக ரீபில்ட் பண்ணியிருக்காங்க இந்த கிரவுண்டை. அண்ட் 16 போட்டிகள் நடந்திருக்கு. அதில் 8 பேட் ஃபர்ஸ்ட், 7 சேசிங், ஈக்குவலாக இருந்திருக்கு. ஒரு நோ ரிசல்ட் மேட்ச்சு. அந்த நோ ரிசல்ட்டு இந்த ரெண்டு டீம்ஸ்க்கு இடையில் நடந்த போட்டி அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்துகிறேன். SRH இந்த சீசன் ஸ்டார்ட்ல 286 அடித்தாங்க. பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிட்டாங்க உடனே. பட் அடுத்தடுத்த போட்டிகளில் டவுன் ஆகிறத நம்ம பார்க்குறோம். பஞ்சாப் கிங்ஸ் 143க்கு 9 அப்படிங்கிற லோ ஸ்கோராக பதிவு பண்ணியிருக்காங்க. 150க்கு பிலோவா 2 டைம்ஸ், 190க்கு அபோவா 8 டைம்ஸ். இதுக்கு முன்னாடி ஓவராலாக பார்க்கும்போது 150க்கு பிலோ 35 டைம்ஸ், 80 போட்டியில் 35, கிட்டத்தட்ட பாதி பக்கமாக வந்திருக்காங்க. பட் இப்போ கண்டிப்பாக பயங்கர இம்ப்ரூவ்டாக ட்ராக்ஸை கொடுக்குறாங்க. இன்றைக்குமே ஹை ஸ்கோர் பேஸில் போகலாம். SRH கண்டிப்பாக ஹோம் அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. 60 போட்டியில் 36 ஜெயிச்சு 23 லாஸ் ஆகிருக்காங்க. அதுலேயே கண்டிப்பாக அட்வான்டேஜ் இருக்குது. அதில் பேட் ஃபர்ஸ்ட்டில் 15 விட்டு, சேசிங்கில் 21 விட்டு 215 சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜாக 6 விக்கெட் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது விடுறாங்க, சேஸ் பண்ணும்போது 5 விக்கெட் விடுறாங்க. குஜராத் ப்ளே பண்ண ஒரு மேட்ச் நோ ரிசல்ட்டுன்னு வந்துருச்சு. அந்த நம்பர் தான் இது. ரீசன் நம்பர்ஸை பாருங்கள். ஓரளவுக்கு கண்டிப்பாக ஸ்கோர் கொடுக்குற ட்ராக்காக தான் இருந்திருக்கு. 200+ நிறைய இருந்திருக்கு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ், ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்டார்ட், இன்னிங்ஸ் பில்டர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். பட் குயிக்காக ஆடுற அந்த அப்ரோச்னால சில நேரங்களில் டவுன் ஆகும், நாம் பார்க்குறோம். நிதிஷ்குமார், கமிண்ட் மெண்டிஸ், ஹென்ரிச் கிளாஸ் அண்ட் அனிகேட் வர்மா இவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ஹிட்டிங் பேஸில் இருக்கிற பேட்ஸ்மேன்ஸ் தான். கமிண்ட் மெண்டிஸ் ஒரு சில நேரங்களில் ஸ்டெபிலிட்டி கொடுக்கணுன்னாலும் கொடுக்க முடியும். பட் அவர் சில நேரங்களில் அந்த அப்ரோச்சு இந்த IPL இருக்கணுங்கிற அப்ரோச்சில் பண்ணார்னா குயிக்காக ஹிட் பண்ண தான் பார்ப்பார். அது கொஞ்சம் மைனஸாகவும் நான் பார்க்குறேன். பேட் கம்மின்ஸு ஓரளவுக்கு பேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி, ஹர்ஷல் பட்டேல் வரைக்கும் அந்த எபிலிட்டி இருக்கிற பேட்ஸ்மேன்ஸ் தான். நிறைய ஹிட்டர் பேஸில் தான் சன்ரைசர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த பேஸ், அந்த அவுட்புட் பேஸில் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். பவுலிங்கில் அபிஷேக் சர்மா சப்போர்ட் பண்ண முடியும். டிராவிஸ் ஹெட் இருக்காரு, இருந்தால் கூட அவ்வளோவா பயன்படுத்தல. இம்பாக்ட் அப் அப்படின்ற மாதிரி அவர் வெளியில் வச்சிடறாங்க. கமிண்ட் மெண்டிஸோட பவுலிங் இருக்கும், இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆப்போனண்ட்டில் இருக்கிறதுனால இவரோட ஆஃப் பிரேக் பவுலிங், ஜென்ரலாக லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்ராக்ஸுங்கிறது வச்சிருக்க ஒரு விஷயம். ஆஃப் பிரேக் பவுலிங் அவரால் வீச முடியும். ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டுலேயே வீசுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கம்மின்ஸு, ஹர்ஷல் பட்டேல் ஓரளவுக்கு வேரியேஷன் கொடுக்குற போல. சிமர்ஜீத்தை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஸ்விங்கில் ஓகே, லேட்டர் பேஸில் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை, எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். முகமது சமி ஓகே, கண்டிப்பாக பெஸ்ட் பவுலர், அதில் டவுட்டே இல்லை. இந்த சீசன் இது வரைக்கும் பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கல. சீசன் அன்சாரி லெக் பிரேக்கு ஓரளவுக்கு டீசன்ட் பவுலர், சொல்லப்போனால் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் இந்த டீமுக்கு. நம்பர் பார்ப்போம். அபிஷேக் சர்மா ரீசெண்டாக டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆகிருக்கிற, அந்த அளவுக்கு சரியாக இல்லை. டிராவிஸ் ஹெட் போன பட்டியில் ஃபெயிலியர், அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்காரு. GTக்கு எகென்ஸ்டாக ஒரு 19 ரன்ஸ் 14 பால். அண்ட் ஹைதராபாத்தில் கன்சிஸ்டண்டாக இருந்திருக்கார் ஒரு போட்டியை தவிர்த்து. இஷான் கிஷான் முதல் போட்டியில் ஒரு செஞ்சுரி அடிச்சார், அடுத்தடுத்து பயங்கரமாக பண்ணிடுவார்னு பார்க்கும்போது சிங்கிள் டிஜிட்லேயே போய்கிட்டு இருக்காரு. 0-2-2 அப்படின்னு இருக்காரு. கண்டிப்பாக டீசன்ட் பேட்டர், அதில் டவுட்டே இல்லை, பார்க்கணும். ஹைதராபாத்தில் ஓரளவுக்கு டீசன்ட் சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. போன போட்டியில் முதல் பாலே அவுட் ஆனது கொஞ்சம் பிரச்சனை. நிதிஷ்குமார் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கார். இந்த 30+ ஹைதராபாத்தில் கண்டிப்பாக கடந்த 3 போட்டியில் இருக்குது. அதுக்கு முன்னாடி 76 அண்ட் ஓரளவுக்கு இருந்திருக்காரு. அப்படின்னா கூட ரீசெண்டாக கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. அவரோட மைண்ட் லெவல் டவுன் ஆகிருக்கு ஆஃப்டர் இன்ஜுரி அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
கமின் மெண்டிஸோட பேட்டிங் ஸ்கில் முதல் ஐபிஎல் போட்டி 27 ரன் அடிச்சிருக்காரு 20 பால்ல. அண்ட் பவுலிங்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தார், ஒரு ஓவர் போட்டு இன்னும் கொஞ்சம் ஓவர் கொடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக யோசிப்பான்னு நினைக்கிறேன் கம்மின்ஸு. பேட் அடுத்து ஹென்ரிச் கிளாசன் ரீசெண்டாக பாருங்கள் கண்டிப்பாக டீசென்ட் அப்ரோச் கொடுத்துருக்காரு, நல்ல ஹிட்டிங் வச்சிருக்காரு, நமக்கு நல்லாவே தெரியும். ஸ்பின்னருக்கு எகென்ஸ்டாக பயங்கரமாக விளையாடுவார். அனிகேட் வர்மாவோட அந்த நம்பர் டீசெண்டாக இருக்குது. பட் கண்டிப்பாக போன போட்டியில் ரொம்ப லேட்டாக அனுப்பும் போது இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஷோ பண்ணுறாரு. பட் மேலே அனுப்புனா இன்னும் பெட்டர் அப்ரோச் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பேட் கம்மின்ஸு டீசென்ட் பேட்டிங் ஹிட்டிங் எபிலிட்டி, பேக்கெண்டில் ஹேண்டியே இருப்பார் அப்படிங்கிறது தான். பவுலிங்கில் அபிஷேக் சர்மா ரீசெண்டாக ஒரு சில இடங்களில் பயன்படுத்திருக்காங்க. நான் கன்சிஸ்டண்டாக விக்கெட் எடுக்கிறார் அப்படின்னு சொல்ல ஹைதராபாத்தில் விக்கெட் எடுக்கல பாருங்கள். அண்டு கமின் மெண்டிஸ் போன போட்டியில் விக்கெட் எடுத்தது பார்த்தோம். பேட் கம்மின்ஸோட விக்கெட் டேக்கிங் ஒரு சில இடங்களில் ஓகே, ரன்ஸுக்கு போகிறார் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்கிற ப்ராப்ளமாக இருக்குது. ஹைதராபாத்தில் பாருங்கள் ரன்ஸ் நிறைய கொடுத்து தான் விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்ஷல் பட்டேல் ஜிடிக்கு எகென்ஸ்டாக போன போட்டியில் போன வருஷம் 3 விக்கெட் எடுத்திருக்காரு 3 ஓவரில், அது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக கொடுக்கலாம். ரீசெண்டாக ஓரளவுக்கு விக்கெட் டேக்கிங் பவுலராக நம்ம பார்க்குறோம். ஐபிஎல்ல பெஸ்ட்டாக விக்கெட் டேக்கிங் பவுலராக தொடர்ந்து இருந்திருக்காரு. ஆர்சிபிக்கான அந்த சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. சிமர்ஜீத் ஓகேன்னு சொல்லலாம், முதல் போட்டியெல்லாம் பண்ணார். பட் அதுக்கப்புறம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. அந்த கன்சிஸ்டன்ட் அப்படின்றது இல்லாட்டியும் சில நேரங்களில் 2 விக்கெட் 3 விக்கெட் அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துருவாரு. சில டீம்ஸில் ட்ரை பண்ணலாம். குறிப்பாக இந்த மாதிரி ஹை ஸ்கோரிங்கில் இருக்கிற வென்யூவில் இந்த பவுலரை அடிக்கலாம் அப்படின்னு டார்கெட் பண்ணும்போது சில நேரங்களில் விக்கெட் விழலாம். முகமது சமி கண்டிப்பாக கிரேட் பவுலர், அதில் டவுட் இல்லை. பட் ரீசெண்டாக நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாருன்னா அது இல்லைன்னு இருக்குது. சீசன் அன்சாரி சூப்பராக இருக்கார், செம்ம கலக்கல்லாக இருக்கார். 3 விக்கெட் 1 விக்கெட் அப்படின்னு அடுத்தடுத்த போட்டியில் கலக்கியிருக்காரு. கண்டிப்பாக நல்ல அப்ரோச் இருக்குது, ஃபேர்லெஸ்ஸாக வீசுறாரு. அதுதான் ஒரு யங்ஸ்டருக்கு தேவையான ஒரு விஷயம். குஜராத் டைட்டன்ஸு இந்த டீம் பொறுத்த வரைக்கும் டாப் ஹெவி கில்லு, சாய் சுதர்சன் அண்டு ஜோஸ் பட்லர் இவங்கெல்லாம் இன்னிங்ஸை கன்சிஸ்டண்டாக கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ அந்த டீமுக்கும் இந்த டீமுக்குள்ள டிஃப்ரெண்ட்டே இதுதான். அவங்களும் அடிப்பாங்க, இன்னிங்ஸை பில்ட் பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து கன்சிஸ்டண்டாக கொடுப்பாங்க, அவங்க ஹிட் அண்ட் மிஸ் டைப்பாக இருப்பாங்க. ஸோ அதுதான் ஓரளவுக்கு ஏர்லி ஸ்டார்ட் கிடைச்சதுக்கப்புறம் பெருசாக இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லை நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட பேக் ஹேண்டில் விளையாடுவாங்க. இவங்க 3 பேத்துக்குமே அந்த அப்ரோச் தான். சர்ஃபைன் ரூதர்ஃபோர்டு வெஸ்ட் இண்டீஸ் இவரை உள்ளே இன்க்ளூட் பண்ணது முதல் போட்டியில் கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான். கிளென் பிலிப்ஸுக்கு ஓவராக கொண்டு வராங்களே அப்படின்ற வகையில். பட் கண்டிப்பாக ஹிட்டிங் பேஸில் ரூதர்ஃபோர்டு நல்லா இருக்கார். லெஃப்ட் ஹேண்டு கண்டிப்பாக கொஞ்சம் டவுன் ட்ராக்ஸ் தான் குஜராத்து. ஸோ அந்த பேஸில் இவருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலாம்னு யோசிச்சிருக்காங்க, அது கண்டினியூ பண்ணுறாங்க. ஓரளவுக்கு டீசன்ட் சக்ஸஸ் அவர்கிட்ட வந்துகிட்டு இருக்கு. ஷாருக் கான் டீசன்ட் ஹிட்டிங் எபிலிட்டி, தமிழ்நாடு சேர்ந்த பிளேயர், எப்படி விளாண்டுருக்காரு அப்படின்னு தெரியும். ராகுல் டெவாட்டியாவோட ஹிட்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அர்ஷத் கான், ரஷீத் கான், சாய் கிஷோர் வரைக்கும் அந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. அர்ஷத் கானோட ஹிட்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ரீசெண்டாக செம ஃபார்மில் இருக்காரு. லெஃப்ட் ஆம் மீடியம் பவுலிங், நியூ பாலில் வீசக்கூடிய எபிலிட்டி அப்படிங்கிற அந்த மாதிரி பார்க்கலாம். பட் இன்னைக்கு போட்டியில் ஒருவேளை ரபாடா ஃபிட்டுங்கிற மாதிரி இருந்தால் அர்ஷத் கான் வெளியில் ரபாடா உள்ள அப்படின்னு இருக்கும். அது மட்டும் ஆன் டைமில் பார்த்துப்போம். ரஷீத் கான் ஆஃப்டர் இன்ஜுரி கொஞ்சம் அவரோட ஆக்ஷனில் ப்ராப்ளம் இருக்குது. ப்ராப்ளம்னா விக்கெட் டேக்கிங்காக இல்லை, அதுதான். ஏன்னா ரஷீத் கான் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் வீசுறது பார்க்குறது ரொம்பவே டஃப்பான ஒரு விஷயம். நம்பரில் பாருங்கள், ரீசெண்டாக ஒரு இடத்துல 2 ஓவர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பாருங்கள் ஸ்கோர்ஸை ஹெவியாக கொடுத்துருக்காரு. 48, 54, 38 இதெல்லாமே அவரோட இது கிடையாது. அவ்வளோ கிரேட்டான அவுட்புட் இந்த சீசனில் ஸ்டார்ட் கிடைக்கல. பார்க்கலாம் அடுத்தடுத்து மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு. சாய் கிஷோர் சூப்பராக பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் பெஸ்ட்டு ஸ்பின்னர்னா சாய் கிஷோர் தான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கான இப்போ சென்னையில் ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின் இருக்காங்க, அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை. 100 நல்லா பண்ணுறாரு, ஓரளவுக்கு அவரை கூட ஈக்குவலாக சொல்லலாம். இதே மாதிரி திக்வேஷ் ராஜி நல்லா பண்ணிட்டு இருக்காரு டெல்லிக்காக. ஸோ அந்த மாதிரி சில பவுலர்ஸ் இருக்காங்க. அதில் ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்லையும் சரி, பெஸ்ட் அவுட்புட் கொடுக்குறது பேஸ்லையும் யோசிச்சு பார்த்தா சாய் கிஷோர் இந்த சீசனில் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. அண்டு 100 பண்ணார் அப்படின்னா கூட அதெல்லாமே வந்து சென்னை மாதிரி ட்ராக்ஸில், டவுன் ட்ராக்ஸில், கவுகாதி இதில் தான் விளையாண்டார். பட் இவர் பெல்டட் ட்ராக்ஸில் சக்ஸஸ் கொடுக்குறாருங்கும் போது கண்டிப்பாக பெஸ்ட்டாக பார்க்கலாம் இந்த சீசனில். முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, இஷாந்த் சர்மா எக்ஸ்பீரியன்ஸு நல்லா பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு. சுப்மன் கில் 30s 2 இன்னிங்ஸு இந்த வருஷத்தில். அண்ட் போன போட்டியில் 14 அவுட் ஆகிருக்காரு. கண்டிப்பாக பெரிய இன்னிங்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர், அதில் டவுட்டே கிடையாது. ஆஃப்டர் வேர்ல்ட் கப் கொஞ்சம் இன்னிங்ஸ் பில்டிங்கில் கஷ்டப்படுறாரோ அப்படின்னு தோணுது. முதல் போட்டியில் ஒரு செஞ்சுரி அடிச்சதுக்கப்புறம் அப்புறம் டவுன் ஆனார். அதே இங்கேயும் கண்டினியூ பண்ணுறாரோ அப்படின்னு தோணுது. ஒரு இன்னிங்ஸ் எல்லாத்தையுமே மாற்றிடும். கண்டிப்பாக ஒரு இன்னிங்ஸ் பெரிய இன்னிங்ஸாக இருந்தால் அடுத்தடுத்த போட்டியில் சுப்மன் கில்ல பெரிய இன்னிங்ஸோட பார்க்கலாம். சாய் சுதர்சன் ஆப்வியஸாக கன்சிஸ்டண்ட்டு. போன போட்டியில்
ஒரு 49 50 இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. சூப்பர் அப்படின்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கன்சிஸ்டண்டாக. ஜோஸ் பட்லர் சூப்பராக பண்ணியிருக்காரு, இவரோடும் கன்சிஸ்டண்டாக ஷோ பண்ணுறாரு. எஸ்ஆர்ஹெச் அகெயின்ஸ்டாக போன போட்டியில் ஒரு டக்கு, ஸோ அதர்வைஸ் ஒரு நல்லா இருந்திருக்காரு. அண்ட் ஹைதராபாத்தில் தான் அந்த டக்கு, அண்ட் அதுக்கு முன்னாடி 54 அடிச்சிருக்காரு, அதையுமே ஞாபகப்படுத்துகிறேன். சர்ஃபைன் ரூதர்ஃபோர்டு ஓரளவுக்கு கலெக்டிவாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் இறங்குற இடத்துக்கு சில நேரங்களில் லேட்டாக கூட அனுப்புகிறாங்க. ஷாருக் கான் மேலே வந்தால் ஆச்சரியப்படுறதுக்குல. ஷாருக் கான் ஓகே, ஆனால் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக ஐபிஎல் அவருக்கு அமையல. சில நேரங்களில் ஹிட்டிங் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் பால் அதிக ரன் அப்படிங்கிற மாதிரி இடத்துல சக்ஸஸ் பண்ணியிருக்காரு, அதில் டவுட்டே இல்லை. பட் ரன் ஸ்பேஸில் நிறைய பாயிண்ட் நம்ம கொடுப்பாருன்னு யோசிக்க முடியல. ராகுல் டவாட்டியா சக்ஸஸ்ஃபுல்லான பேட்டர், சக்ஸஸ்ஃபுல்லான ஃபினிஷர், ஆனால் லேட்டாக வர்றது பார்க்கணும். அர்ஷத் கான் ஓகே, சில நேரங்களில் அந்த பெரிய ஸ்கோர் கொடுத்துருக்காரு, அந்த குவாலிட்டி இருக்குது, பட் இவருமே லேட்டாக வர்றாரு அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் குறிப்பாக டாப் ஆர்டர் இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட் கொடுக்கும்போது இவருக்கான அந்த வேல்யூ இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். பவுலிங் பேஸில் நியூ பால் எடுத்து வீசுகிற பட்சத்தில் அங்கே விக்கெட் எடுக்க முடியும், அந்த குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஆனால் நிறைய ஓவர் கொடுப்பாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை அங்கே வைக்க முடியாது. ரஷீத் கான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தளவுக்கு கிரேட் நம்பர்ஸை கொடுக்கல, அவரோட பவுலிங்கில் பார்க்கணும். அர்ஷத் கானோட பவுலிங் டீசெண்டாக இருக்குது. சாய் கிஷோரோட பவுலிங் பாருங்கள், ரீசெண்டாக செம்ம சக்ஸஸ் கொடுத்துருக்காரு, கண்ட்ரோலாகவும் இருக்கார். முகமது சிராஜ் போன போட்டியில் சக்ஸஸ் கொடுத்தார், போன சீசனோட எண்டில் பயங்கரமாக இருந்தார், ஆர்சிபிக்கு சக்ஸஸ்ஃபுல் பவுலராக இருந்தார். பிரசித் கிருஷ்ணா முதல் போட்டியில் கொஞ்சம் மோசம் அப்படின்னா கூட அடுத்தடுத்த போட்டிகளில் கண்ட்ரோல் கிடச்சிருக்கு. இஷாந்த் சர்மாவோட அந்த கண்ட்ரோல் இன்னுமே இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே ஷாக்கிங், நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. அது ரெண்டு டீமுக்கு இடையில ஏற்கனவே சொன்ன மாதிரி டாப் ஹெவி அப்படின்னா கூட கண்டிப்பாக ஜிடி மச் பெட்டராக இருக்காங்க. அது காரணம் அவங்களோட கன்சிஸ்டன்சி. ஸோ அந்த ஒரு விஷயம் தான், பவுலிங் பேஸில் ஈக்குவலாக இருக்காங்க, ஓரளவுக்கு கண்டிப்பாக ஈக்குவல் தான் சொல்லணும். ஏன்னா சமி விக்கெட் எடுக்கிறதுல கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கார், பாயிண்ட் கொடுக்கறதுல கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறதுல அவங்க யோசிக்கணும். சிம்மஜித், அன்சாரி இவங்கெல்லாம் இன்எக்ஸ்பீரியன்ஸு, ஹர்சல், பேட் கமின்ஸ் இவங்க இருக்காங்க, கூட சப்போர்ட்டுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். அண்ட் இந்த சைடு பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக வச்சிருக்க பவுலர்ஸ் தான். ரஷீத் கான் தெரியும், சாய் கிஷோர் தெரியும், சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, இஷாந்த் சர்மா ஓவர் த இயர்ஸ் நிறைய விளையாண்டுருக்காங்க. அந்த பக்கம் பார்க்கும்போது ஓவராலாக ஜிடி கொஞ்சம் பெட்டர் அவுட் கொடுப்பாங்களோ இந்த போட்டியில் அப்படின்னு தான் தோணுது. பவுலிங் ஹெவி ஆப்ஷன் ரெண்டு பக்கமே இருக்குது, இருந்தால் கூட பயன்படுத்துறதுன்னு பார்க்கும்போது அர்ஷத் கானை கொஞ்சம் குறைவாக பயன்படுத்துகிறாங்க. ரஷீத் கான், சாய் கிஷோர், சிராஜ், பிரசித் கிருஷ்ணா இவங்களோட முழுமையான கோட்டா இருக்கும். இஷாந்த் சர்மாவுக்கு ஓவர் கொஞ்சம் குறையலாம். சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா இண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. இந்த சைடுன்னு பார்க்கும்போது பேட் கமின்ஸ், ஹர்சல் பட்டேல், சமி, சீசன் அன்சாரி முழுமையாக வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஹர்சல் பட்டேல், முகமது சமி இண்டோரில் வீச வாய்ப்பு. ஜிடிக்கு அட்வான்டேஜ் ஓவராலாக இருந்திருக்கு. இன்றைக்குமே ஜிடிக்கான அட்வான்டேஜ் இருக்குன்னு தான் தோணுது. அதில் பேட் ஃபர்ஸ்ட்டில் ஒரு வெற்றி ஜிடிக்கு, அண்ட் சேஸ் பண்ணும்போது 2 வெற்றி, அண்ட் சேஸ் பண்ணும்போது ஒரே ஒரு முறை எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு டீமுமே அதிக மோதல் வச்சுக்கல, 1-3 அப்படின்னு தான் இது வரைக்கும் நம்பர். மொத்தமாக 5 போட்டி விளையாண்டுருக்காங்க, அதில் 4 போட்டி ரிசல்ட் ஓரியன்டட், ஒரு போட்டி நோ ரிசல்ட்டு. ரீசெண்டாக எஸ்ஆர்ஹெச்சோட தோல்வி இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும். முதல் போட்டியில் மட்டும் ஜெயிச்சாங்க, கடந்த சீசனோட ஃபைனலில் தோத்தாங்க எகென்ஸ்ட் கேகே. போன போட்டியில் கேகேருக்கு எகென்ஸ்டாக தோத்தாங்க, பெரிய ரன்ஸ் வித்தியாசத்தில் தோத்தாங்க அப்படின்றது இருக்குது. ஜிடியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க, ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட். இன்னும் சொல்ல போனால் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், இந்த சீசனில் பெஸ்ட்டு டீம் செலெக்ஷன், ஸ்குவாட் செலெக்ஷன் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக ஜிடி எல்லா பேசிக்ஸையும் கவர் பண்ணியிருக்க ஒரு டீமாக நான் பார்க்குறேன். அண்டு இன்னொரு ரிசல்ட்டாக சில போட்டிகள் இருந்திருக்கு. கடந்த சில போட்டிகள் இந்த 2 டீமுக்கு ஜிடி தான் ரீசெண்டாக ஜெயிச்சிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் முதல் முறையாக மோதும்போது மட்டும் ஜெயிச்சிருக்காங்க. டாப் 14 மைண்டில் அபிஷேக் சர்மா அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, சில டீம்ஸில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். டிராவிஸ் ஹெட் ஸ்டார்ட் கொடுத்தா பெட்டர் அவுட்புட் கொடுக்க முடியும். சுப்மன் கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிருக்கார். இருந்தால் கூட இன்னிங்ஸ் பில்டிங் அவர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம். சாய் சுதர்சன், இஷான் கிஷான் இவங்க ரீசெண்டாக நல்லா விளையாண்டுருக்காங்க. இஷான் கிஷான் அடுத்தடுத்த போட்டியில் இப்போ ஃபெயிலியர் ஷோ பண்ணுறாரு. இந்த சீசனோட ஸ்டார்ட்டில் ஒரு செஞ்சுரி அடிச்சு ஆரம்பிச்சார் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துகிறேன். ஜோஸ் பட்லரோட கன்சிஸ்டன்சி இருக்குது, கூடவே விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனாகவும் இருக்கார். சர்ஃபைன் ரூதர்ஃபோர்டு ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணணும். இந்த மாதிரி ட்ராக்ஸ் இல்லை, டெஃபினட்டாக டாப் 4 இருக்கிற பேட்ஸ்மேனை மிஸ் பண்ணுறது கொஞ்சம் பிளண்டராக கூட போய் முடியலாம். கமிட்டி மெண்டிஸு, கிளாஸ் இவங்களாம் டபுள் ஆப்ஷனில் யோசிக்கிறேன். சில நேரங்களில் பவுல் பண்ண முடியும் கமிட்டி மெண்டிஸு, அந்த பாயிண்ட் நான் வைக்கிறேன். அதே நேரத்தில் இப்போ சில லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டாப் ஆர்டரில் குஜராத் டைட்டன்ஸ் இருக்கும்போது கமிட்டி மெண்டிஸை பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஹெண்டிச் கிளாஸ் அண்ட் ஹிட்டிங் பேஸில் அண்ட் விக்கெட் கீப்பிங் பேஸில் யோசிக்கணும். பேட் கமின்ஸ், ரஷீத் கான் பேக் ஹேண்டில் கொஞ்சம் ரன்ஸ் கொடுக்க முடியும். ஹர்சல் பட்டேல் வேரியேஷன் கொடுத்து விக்கெட் எடுப்பார். சாய் கிஷோர் அண்டு சிராஜ் செம்மையாக பவுல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சீசனில். பிக் பேஸில் ஜிஎல் பிக்கில் சர்ஃபைன் ரூதர்ஃபோர்டு, கமிட்டி மெண்டிஸ், ரஷீத் கான் அண்ட் ஹர்சல் பட்டேல்
ரஷீத் கான், ஹர்ஷல் பட்டேல் ஐபிஎல்ல பெஸ்ட் சக்ஸஸ் கொடுத்த பவுலர்ஸு. ஆனால் அவங்க இப்போ கொஞ்சம் டவுனாக இருக்காங்க. உங்களோட மைண்டில் ரஷீத் கான் இன்னைக்கு பெட்டர் அவுட்புட் கொடுப்பாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கமின்ஸ் மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். குறிப்பாக இன்னைக்கு டேயில் சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால கமின்ஸ் மெண்டிஸ் பெட்டர் அவுட்புட் பவுலிங் பேஸ்லையும் கொடுக்க முடியும் நான் நம்புறேன். அண்ட் சர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் டீசெண்டாக பண்ணியிருக்காரு. அந்த கண்டினியூ பண்ண முடியும். டிராவிஸ் ஹெட், சாய் சுதர்சன், ஜோஸ் பட்லர் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக சாய் சுதர்சன், ஜோஸ் பட்லர் கன்சிஸ்டண்டாக இருக்காங்க. அபிஷேக் சர்மா, சுப்மன் கில், கமின்ஸ் மெண்டிஸை சின்னதாக கன்சிடர் பண்ணுங்கள். கண்டிப்பாக டாப் ஆர்டரில் இருக்க சில பிளேயர்ஸை தான் கன்சிடர் பண்ணணும். அபிஷேக் சர்மா இன்னைக்கு கொஞ்சம் கேமுக்குள்ளே கூட வரலாம். ஏன்னா ரீசெண்டாக சில பிளேயர்ஸு டவுனில் இருக்க பிளேயர்ஸ்லாம் அப்பாறாங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வால் அதுக்கு உதாரணமாக சொல்லலாம். ஒருமே லெஃப்ட் ஹேண்டர் டாப் ஆர்டரில் இந்தியன் டாப் ஆர்டராக இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு சக்ஸஸ் இன்னைக்கு டேயில் கூட கிடைக்கலாம் அப்படிங்கிற மைண்டில் கொஞ்சம் யோசிக்கலாம். சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்குமே அதே இடத்துல தான் நான் சொல்கிறேன். அவரை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் இந்தியாவுக்காக நல்ல சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. இப்போ கொஞ்சம் டவுனாக இருக்காரு. இன்னைக்கு கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கூட கொடுக்கலாம். கமின்ஸ் மெண்டிஸ் ஒருவேளை டாப் ஆர்டர் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. எஸ்ஆர்எச் டாப் ஆர்டர் அப்படி தான் ஆடுறாங்க. இப்போ குயிக்காக ஆடி விக்கெட்ஸை விட்டாங்கன்னா கமின்ஸ் மெண்டிஸ் ஸ்டெபிலிட்டி கொடுத்து எடுத்துகிட்டு போக முடியும். பெரிய இன்னிங்ஸை பில்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை பவுலிங் அப்படிங்கிற அந்த இடத்துலையும் யோசிச்சு ட்ரை பண்ணுங்கள். கிராண்ட் லீக்ல விக்கெட் கீப்பர் ஆப்வியஸாக ஹென்ரிச் கிளாஸை நல்லா பண்ணுறாரு. ஜோஸ் பட்லர் நல்லா பண்ணுறாரு. இஷான் கிஷன் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். அவரை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணுறாரு. அப்படின்னா கூட கன்சிஸ்டன்ட் இல்லை அப்படிங்கிறது தான். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்டு, கில்லு, சாய் சுதர்சன், சர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு, அனிகேட் வர்மா ரொம்ப லேட்டாக வரனால பெருசாக இந்த போட்டியில் யோசிக்க வேண்டாம். ஆல்ரவுண்டர் அபிஷேக் சர்மா ஒரு சில இடங்களில், நிதிஷ்குமார் ரெட்டி ஓகே. ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக பண்ணுறாரா யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஒரு சில டீம்ஸில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 25+ வந்தாவே நம்ம ட்ரீம் டீமுக்குள்ள வந்துட முடியுங்கிற மாதிரி இப்போ போயிட்டு இருக்கு. கமின்ஸ் மெண்டிஸ் ஆப்வியஸாக தேவைன்னு நான் நினைக்கிறேன். ரஷீத் கான் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். சமி, ஹர்ஷல் பட்டேல் இவங்கெல்லாம் பாயிண்ட் பேஸில் எவ்வளோ எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. கமின்ஸ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். சிராஜ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் சாய் கிஷோரை மிஸ் பண்ணுறது சில நேரங்களில் ஹார்ஸாக இருக்கலாம். சிலர் ஒருத்தரை மிஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இஷான் கிஷான் மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாய் கிஷோர் எடுக்கணும்னா எடுத்துங்க. ஓகேன்னு தான் நான் பார்க்குறேன். அப்படி எடுத்துக்கலாம். ஃபைன். டீம் பாருங்க. கேப்டன் சாய் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து அந்த கன்சிஸ்டண்டாக ரன்ஸ் மூலமாக கொடுத்துட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். வைஸ் கேப்டன் கமின்ஸ் மெண்டிஸ் ட்ரை பண்ணலாமா? கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணணும்னா கமின்ஸ் மெண்டிஸ் ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா பட்லர். ஆப்வியஸாக பட்லர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. விக்கெட் கீப்பிங் பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். ரொம்பவே சேஃபாக யோசிச்சு போகணும்னா இங்கே ஜோஸ் பட்லர் யோசிக்கலாம். டீம் பாருங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்க. ஓவராலாக கேப்டன் அப்படிங்கிற செலெக்ஷன் தான் நிறைய டிசைட் பண்ணுது. உங்களோட பெஸ்ட் கேப்டன் யார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஓவரால் அனலைஸில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்தீங்கன்னா உங்களோட பெஸ்ட் கேப்டன் இவங்க இருக்க வாய்ப்பு அப்படின்னு யோசிச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குமா நம்ம வியூவர்ஸுக்கு, அவங்க எடுத்துவாங்களா அப்படின்னு பார்த்துக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.